பக்தர்கள் தேடி டிவி பகுதியில ஒரு சுயம்பு லிங்கத்தை தரிசிக்க போகின்றோம். சுயம்பு லிங்கம் என்று சொன்ன உடனே சுவாமியோட திருமேனி 1500 வருடங்களுக்கு உட்பட்ட ஒரு சிவாலயம். சுவாமி சிதிலம் அடைஞ்சு தரையில தவழ்ந்த நிலையில இருந்தார். அடியார்கள்லாம் பார்த்து, சிவனடியார்கள்லாம் ஏதாவது சுவாமிக்கு ஒன்று செய்யணும்னு நினைச்சு ஒரு நல்ல நேரத்தை குறித்து சிவனடியார்கள் எல்லாம் திருமுறைகளை பாடி தீந்தமிழ் திருமுறையிலே தமிழிலே கும்பாபிஷேகம் செய்து இப்போ சுவாமி திருமேனி மட்டும் வைத்து வழிபாடு செய்கின்றார்கள். ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பிரான் கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே என்ற சொல்லிற்கு பாங்காய் அதி விரைவில் மெய்யன்பு சார்ந்த பக்தர்களின் ஒத்துழைப்போடு அருள்மிகு ஒப்பிலா முலையம்மை சிலாரூபத்தை அமைத்து தம்பதி சமேதராய் அருள்மிகு ஒப்பிலா முலையம்மை அருள்மிகு மாசிலாமணி ஈஸ்வரரை இருவரையும் சேர்ந்து தரிசிக்க அடியேன் ஒரு விண்ணப்பத்தை இத்தருணத்திலே வழிபாட்டிலே வைத்து ஒரு சிறிய திருமுறையை பாடி என் உரையை தொடங்குகின்றேன். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது வேத நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். அருள்மிகு ஒப்பிலா முலையம்மை அருள்மிகு மாசிலாமணீஸ்வரர் பொன்னார் திருவடிகளை வணங்கி இத்தகைய பண்பு நிறைந்த பக்தி நிறைந்த தெய்வீக தன்மை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க அழியப்பட்ட திருக்கோயில்கள் எல்லாம் இறைவன் திருவருளால் சிவனடியார்களுடைய ஒத்துழைப்போடு இத்தருணத்திலே சுவாமி எழுந்தருளி நம் முன்னே காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். சோமவார பூஜையிலே அடியார்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை ஏதேனும் ஒரு கோரிக்கையை வைத்து வில்வத்தினால் அர்ச்சித்து அபிஷேகம் விபூதியினால் செய்து செவ்வனே வேண்டிக் கொள்ளுங்கள். தங்கள் கோரிக்கை மாசிலாமணீஸ்வரர் திருவருளால் நிச்சயமாக நிறைவேறும். திருச்சிற்றம்பலம். மருத்துவமடியில் ஸ்ரீ ஒப்பிலாமுலை அம்மை உடனுரை மாசிலாமணி ஈஸ்வரர் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பே சிதலமடைந்து பாழ்பட்டு இருந்து இன்று அடியார்கள் ஒத்துழைப்பால் தமிழ் முறைப்படி வேதங்கள் பாடி நன்னீராட்டு முறையாக செய்து இன்று மருத்துவமடியில் அருள்வாளித்து வரும் ஸ்ரீ ஒப்பிலாமுலை அம்மை உடனுரை மாசிலாமணி ஈஸ்வரர் வேண்டும் வரும் வரனை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். இவர் என்ன நாம் நினைத்து கொண்டு வருகிறோமோ அதை பிரதிபலிப்பாக எல்லா காரியமும் சித்தி அடைகின்றன. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம்தான் மருத்துவமடி கிராமத்தில் எழுந்து இன்று அருள்வாளித்து கொண்டிருக்கின்றன. இதற்கு அடியார்கள் சிதலமடைந்து இருந்த இந்த மாசிலாமணீஸ்வரர் ஒப்பிலாமலை உலை அம்மை சிதலமடைந்து கீழே பாழடைந்து இருந்த இந்த கோவிலை கண்டு இதை அப்படியே விட்டுவிடக்கூடாது என்று அடியார்கள் கூறி அதை சில அடியார்கள் மூலமாக எல்லா அடியாரும் இந்த திருப்பணியை செய்து இன்று வரை சிறப்பாக அதற்கு காலை நெய்வேதியம்
சிறப்பு பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. சித்தர்கள் தேடி டிவி பகுதியில நிறைய கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய சுயம்பு திருமேனியாக இருக்கின்ற சிவபெருமானை தரிசித்து வருகின்றோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கின்ற தரிசிக்கின்ற இந்த சுவாமி ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு சிவபெருமான். இந்த சுவாமியை நேயர்கள் உங்களுக்கு எப்போ தோணுதோ தாராளமாக வந்து சுவாமியை தரிசிக்கலாம். வரும்பொழுது இந்த சுவாமிக்காக தங்களால் இயன்ற அளவிற்கு விபூதி, குங்குமம், அபிஷேகத்திற்கு உண்டான பொருட்களை வாங்கி வந்து இறைவனை தரிசித்து செல்லும்போது அன்போடு வேண்டுகின்றேன். சுயம்பு திருமேனிக்கு அபிஷேக செய்ய விருப்பமுள்ளவர்கள் ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அணுகவும். சிவாய திருச்சிற்றம்பலம். இத்தகைய பண்பு மிகுந்த வழிபாட்டையும் தமிழிலேயே அவர்கள் அர்ச்சிப்பதும் நிறைய ஊர்ல இருந்துலாம் வந்து சுவாமி திருமேனியை தரிசனம் பண்றாங்க. அது மட்டுமின்றி சித்தர்கள் தேடி டிவியை கண்டு கொண்டிருக்கின்ற மெய்யன்பர்களும் நேயர்களும் சுயம்பு திருமேனியாக இருக்கின்ற சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய பக்தர்களுக்கும் ஒரு சின்ன விண்ணப்பம். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டம் மருத்துவம்பாடி கிராமத்தில் எழுந்தருளி வயலில் அருள்பாலிக்கின்ற அருள்மிகு மாசிலாமணீஸ்வரரை தரிசிக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணம் கொண்டால் ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டுமின்றி சோமவார வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, பௌர்ணமி வழிபாடு ஆகிய சிறப்பு வழிபாடுகள் செவ்வனி இறைவன் திருவுருளால் இறைவனுடைய அனுக்கிரகத்தால் நடந்து வருகின்றது. மாசிலாமணீஸ்வரருக்கு செவ்வனே திருப்பணிகள் நடைபெற்று தீந்தமிழ் தமிழ் திருமுறையிலே கும்பாபிஷேகம் செய்த தருணத்திலே தேவிகாபுரத்தைச் சேர்ந்த பெண்கள் சிவனடியார்கள் திருவாசக முற்றோதலை நடத்தி திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்ற சொல்லிற்கு பாங்காய் ஒரு இனிமையான திருவாசகத்தை அடியேன் கேட்டு மகிழ்ந்தேன். தங்களுக்காக அந்த தரிசன காட்சியை திருவாசகத்தை கேட்டு மகிழ்வோம். உண்ட பிறக்கும் அலப்பெருங்கண்மை வளப்பெருங்காட்சி பல கோடி என பல பிறப்போ கண்ணீரில்லோ தானே காண்க
பாடிடுவேன் பரமன் காண்க பழையோன் காண்க பிரமன் மகன பெரியோன் காண்க சித்தம் செல்லா சேத்தியன் காண்க பட்டீரலையில் படுவோன் காண்க அனைத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க இனி பெரும் பெருமையில் ஈசன் காண்க நூல் உணரா உணரா நுண்ணியில் காண்க மேலோடு கீழாய் விரிந்தோன் காண்க நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க பெண்ணானலியனும் பெற்றியன் காண்க கண்ணாயானும் கண்ணே காண்க புகழின் தேவடி தீண்டினன் காண்க சிவன் எனையானும் தேரினன் காண்க அவனும் தானும் உடனே காண்க பரமானந்த பழங்கடல் அதுவே திருதகமின் வலிது தெரிதவிரிய ஐங்குடன் பாதனை வாழறிய எல்லாம் பிறவியில் கோபம் மிகுது உரதரின் மாபெரும் கருணையின் முழங்க சிவபெருமானுக்கு நித்தம் பிடித்த பூதகண வாத்தியம். இந்த பூதகண வாத்தியம் அடியார்கள் இந்த தீந்தமிழ் திருமுறை கும்பாபிஷேகத்திலே வெள்ளேரியைச் சேர்ந்த சிவனடியார்கள். திருமால் காவல்துறையிலே பணியாற்றியவர் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் அவர்கள் ஒன்று சேர்ந்து அடியார்கள் குழுமத்தோடு பூதகண வாத்தியத்தை இறைவன் திருமுன்னே சமர்ப்பித்து அந்த வழிபாடு செய்த அழகு ஒப்பிலா முலையம்மைக்கு நிகரும். மாசிலாமணி ஈஸ்வரர் பொற்பாதங்களை சமர்ப்பித்து வழிபாடு செய்த அந்த தருணத்தை கண்டு மகிழலாம்.
சார்ந்த பகுதியாக இருக்கும். சுத்தி நிலம் இருக்கும். தென்னை மரங்கள், பனை மரங்கள், நெற்களஞ்சியங்கள் மத்தியிலே ஒரு முனீஸ்வரர் சந்நிதிக்கு பக்கத்திலே சுவாமி திருமேனியாக காட்சி தருகின்றது நம்மை வியக்க வைக்கின்ற அளவிற்கு. இந்த ஆலயத்திற்கு சுயம்பு திருமேனி என்பது மட்டுமல்லாமல் நினைத்ததை நினைத்த வண்ணம் அருள்கின்ற ஒரு பெருமை மாசிலாமணீஸ்வரருக்கே பொருந்தும். திருமேனிக்கு அம்பிகை இல்லாமல் ஒப்பிலாமுலையம்மை என்று சொல்லக்கூடிய அம்பிகையை வெகு விரைவாக அமைப்பதற்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தில் சிவனடியார் பூஜை செய்கின்ற அழகும் அவர் சொல்கின்ற பண்பையும் கேட்டு மகிழலாம். மருத்துவம்படியில் மாதம் இருமுறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அத்தருணத்தில் 12 திருமுறையும் ஓதப்படுகிறது. பக்தர்கள் தாம் வேண்டும் வரனை ஐயன் கொடுத்து கொண்டிருக்கிறான். மாற்றத்தை தரக்கூடிய மருத்துவம்பாடியில் வயலில் வேண்டியதை வேண்டிய வண்ணம் அருளக்கூடிய மாசிலாமணீஸ்வரர் திருத்தலத்தை தரிசித்து மகிழ்ந்தோம். மீண்டும் இதுபோன்று ஒரு ஆன்மீக திருத்தலத்திலே தங்களை சந்திக்கின்றேன். அதுவரை இணைந்திருங்கள் சித்தர்கள் தேடி டிவியில். மேலும் சித்தர்கள் தேடி டிவியில் பலவிதமான அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய ஜீவசமாதிகள், குகை கோயில்கள், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் அருள்பாலிக்கின்ற இடம் என்று முன்னோர்கள் சொன்னின் வாக்கின்படி முருகப்பெருமானின் தலங்களை தரிசிக்கப் போகின்றோம். வரலாற்று சிறப்புமிக்க சிவாலயங்கள், அத்துடன் மட்டுமில்லாமல் அம்பிகையின் திருத்தலங்கள், புன்னியம்மன், பச்சையம்மன், செல்லியம்மன், மகாசக்தி மாரியம்மன், அங்காள பரமேஸ்வரி அம்மன் என்று பலவித அம்பிகை திருத்தலங்களையும் சப்த கன்னிகளான பிரம்மி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி என்று சொல்லக்கூடிய சப்த கன்னிகளுடைய சிறப்புமிக்க திருத்தலங்களோடு தங்களை சந்திக்கப் போகின்றேன். சித்தர்கள் தேடி டிவியை கண்ணுறும் மெய்யன்பர்கள் சித்தர்கள் தேடி டிவியை லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலரு சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம்.